குட் மார்னிங் கைஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டியில ட்ரேட் எடுத்துக்குவோம். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். என்ன மாதிரி எடுக்கிறோம், என்ன மாதிரி லாஜிக் யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறோம் பார்க்குறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 பேக் டு பேக் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நான் அதோட ட்ரேடிங் செக்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம மெயின் விஷயமே நம்ம வந்து சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்றது தான். நம்ம வந்து ப்ராஃபிட்ல இருக்கும்போது ட்ரேடிங் செக்ஷனை க்ளோஸ் பண்றதுக்கும் நெகட்டிவ்ல இருக்கும்போது ட்ரேடிங் செக்ஷனை க்ளோஸ் பண்றதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்குது. நீங்க நெகட்டிவ்ல இருக்கும்போது ட்ரேடிங் செக்ஷனை க்ளோஸ் பண்ணி பாருங்க, ஓவர் ட்ரேட் பண்ணாம கண்டிப்பா சக்சஸ் ஆகலாம். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் சொல்றேன் கைஸ். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்க்கெட் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் ஓப்பன் ஆகி நல்ல ஒரு 2 பேக் டு பேக் ரெட் கேண்டில் கொடுத்துருக்குது. பார்ப்போம். இதில் ஒரு சின்ன ஸ்லோ டவுன் ஆகுது. 53,100 புட் சைடு 53,100 ரெண்டுமே அட் த மணியில் நான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் டாப்பில் வந்து டச் பண்ணிட்டு கீழே இறங்குச்சுன்னா நான் கண்டிப்பாக புட் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் நிறைய டவுன் கொடுத்தனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். பார்ப்போம். பாக்ஸை தாண்டி மேலே போச்சுன்னா நம்ம கால் சைடு தான் இருக்கணும் கைஸ். மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா கால் சைடு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பார்ப்போம் இந்த கேண்டில் என்ன மாதிரி க்ளோஸ் வைக்குதுன்னு. மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்குது கைஸ். இதில் கால் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலான்னு நான் நினைக்கிறேன் கைஸ். மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கால் சைடு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர மாதிரி இருக்குது. பார்ப்போம். மேலே ஒரு சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்காக தான் நான் இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்கிறேன். பார்ப்போம். ஒரு கன்சல்டேஷன் மோடு முடிஞ்சிருக்கு கொஞ்சம் பேங்க் நிஃப்டிக்கு. ஐ திங்க் கால் சைடு ஒரு சான்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இதை லைட்டாக கட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நம்ம இதில் இந்த கேண்டில் லோ ஸ்டாப் லாஸ் வச்சு ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம் கைஸ். இதில் நான் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன். இந்த இஎம்ஐக்கு கீழே நான் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, எடுத்தோன்னா பெரிய லாஸு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுது. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இதில் வந்து நமக்கு வந்து 3,100 வந்து லாஸில் இருக்கும் ஓவராலா. ஓகே, இப்போ புட் சைடு போகுது. நம்ம இந்த லைனை கூட கட் பண்ணிடுச்சு. புட் சைடு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு. இந்த லைனுக்கு கீழே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம கண்டிப்பாக புட் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, கீழே க்ளோஸ் வச்சிடுச்சு. நான் புட் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன் கைஸ். பார்ப்போம். இந்த இஎம்ஐக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேன். இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகணும் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். கைஸ் இந்த ஸ்டாப் லாஸும் நமக்கு ஹிட் ஆயிடுச்சு. டோட்டலாக தொடர்ந்து 2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இதில் நமக்கு ஒரு 5,000 கிட்ட லாஸ் கைஸ். ஓவரால் லாஸ் வந்து 8,000 இருக்குது. ஓகே, இன்னும் ஒரு ட்ரேட் எடுப்பேன். அது லாஸ் ஆச்சுன்னா நான் வந்து என்னோட ட்ரேடிங் செக்ஷனை க்ளோஸ் பண்ணிடுவேன். இல்லைன்னா மொத்தம் 6 ட்ரேட் எடுப்பேன் கைஸ். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் இது என்ன மாதிரி போகுதுன்னு. கைஸ் இது புட் சைடு தான் வர மாதிரி இருக்குது. நான் இதில் இன்னொரு ட்ரேடு கூட எடுத்துக்கிறேன். இது என்னோட 3வது ட்ரேடு. இதில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா நான் வந்து என்னோட ட்ரேடிங் செக்ஷனை க்ளோஸ் பண்ணிடுறேங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். கைஸ் என்னோட 3வது ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆயிடுச்சு. இதில் வந்து நமக்கு ஒரு 2,000 சம்திங் லாஸு. நம்மளோட ஓவரால் லாஸ் வந்து 10,200 இருக்குது. நேற்றுக்கு நம்ம எடுத்த ப்ராஃபிட் இன்னைக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. என்னோட 3 லாஸ் கண்டினியூஸாக நான்
திரும்ப திரும்ப ஸ்டாப் லாஸ் அடிச்சுதுன்னா நான் ட்ரேட் எடுக்க மாட்டேங்கிறது என்னோட இது. ஸோ நான் இதோட இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ட்ரேடர் கண்ட்ரோல் போய்க்கிறேன், கில் சுவிட்ச் போய்க்கிறேன், அண்டு இதை ஆக்டிவேட் பண்ணுறேன். கைஸ், நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கும்போது நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் இல்லை. லாஸில் நம்ம இருக்கும்போதும் க்ளோஸ் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய விஷயம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம ப்ராஃபிட்டபுளாகவே இருக்கலாம். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ, பை.